எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். எவ்வளோ நாள் இதுக்காக கனவு கண்டோம். எவ்வளோ பெரிய போராட்டம். என் கல்யாணத்தை எப்படியோ நடத்தி சுபம் போட்டு கொடுத்துட்ட. இனி நான் ஆடுற ஆட்டத்தை பாரு. 10 மாசத்துல ட்வின்ஸ். கண்ணா லட்டு தின்ன ஆசையா, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா. எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருக்கோம். இன்னைக்கு தெம்பா இருக்கணும், நல்லா சாப்பிடணும். அப்படின்னாதான் நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டே களை கட்டும். ஐயோ, எனக்கு குஷியோ குஷி. உம்மா 1 4 3. ஆதிர பொண்டாட்டி, மை டியர் பொண்டாட்டி, வாமா. ஏமா ஆதிர, இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கியேம்மா? ஏன் இப்படி உட்காந்துருக்க? அண்ணி, பாதாம் குங்குமப்பூ எல்லாம் போட்டு சுட சுட பால் ரெடி. இந்த புள்ள இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க? பூ வைக்கலையா அண்ணி? நேரம் ஆயிட்டு இருக்கு. இந்த புள்ளைய பொம்மை மாதிரி உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிய. நேத்து ராத்திரி தான் டிமிக்கி கொடுத்துட்ட. இன்னைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. எழுந்திரி. வேண்டாம், நான் வரல. எனக்கு இது எதுவும் வேண்டாம். பாத்தியா, பழைய குருடி கதவை திரடிங்கிற மாதிரி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறியா நீ? ஏய், எங்கெல்லாம் பார்த்தா கேனைய மாதிரி தெரியுதா? பிச்சு புடவன. ஏந்திரி, ஏந்திரி முதல்ல. அது சின்ன புள்ள, கொஞ்சம் பக்கமா நடந்துக்க. எதுக்குமா அவளையே குடஞ்சிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? அதான் சேலை கட்டிட்டல்ல, இப்ப என்ன உனக்கு? ஏய் சி, வாய முடுறா ஏமாளி பயலே. தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டி வந்திருக்கோம், முதராத்திரிக்கு வர மாட்டேங்கிறா. அவளுக்கு பறிச்சுக்கிட்டு நீ ஓடி வரியா? இந்த பாரு, மாப்பிள்ளையா லட்சணமா மரியாதையா உள்ள போய் உட்காருப்போம். இன்னைக்கு அவ எப்படி வராம போயிடுறான் நான் பாத்துறேன். ஏமா, எதையும் மிரட்டாம கொஞ்சம் அன்பா சொல்லு, சரியா? ஏய், ஒரு சொன்ன புரியாத. போடா போடா போடா, போய் உட்காருப்போம். இந்த பாரு ஆந்த கண்ணி, அருணு வருணு எவனையாவது நினைச்சுக்கிட்டு என் மவனோட சந்தோஷமா குடும்பம் நடத்த மாட்டேன்னு சொல்லி பாரு. மொத்தமா கை கால உடைச்சு போட்டு மூலையில உட்கார வச்சிருவேன். ஏண்டி, உன்னே கட்டிக்கிட்டு முதராத்திரி அம்மாவன் எவ்வளோட நீ கொண்டாடுவான்? இந்த பாரு ஆதர செல்வி, இந்த நிமிஷத்தோட உங்க அண்ணங்களையும் அந்த வீட்டையும் மறந்துட்டா உனக்கு நல்லது. இனி நீ ஜான்சி ராணி மருமவ, கரிகாலனுக்கு பொண்டாட்டி. அத மட்டும் மனசுல வச்சுக்க. ஏய், இவ்வளவு சொல்ற, போஸ் கொடுத்து உட்கார்ந்து இருக்கிறத பாரு. ஏந்திரி முதல்ல. ஜான்சி, மாடி உள்ள சொன்னா கேளு. ஏந்திரி. ஏய், என்ன அமைதியா இருக்க விடுறா பாத்தியா? ஏந்திரி முதல்ல. ஏந்திரி கிளம்படி. ஏந்திரி. ஏந்திரி. அது உள்ள போ. உன்கிட்ட ஒன்னு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்க. அவ வேணான்றா, விட்டுன்றா, மூஞ்சிய சுளிக்கிறான், வெளியில ஓடி வந்த நான் பத்திரக்காளி ஆடுவேன் பாத்துக்க. இப்ப மட்டும் அமைதியா இருக்கியா? போமா, நான் பாத்துக்கிறேன். ஏய், நீங்கெல்லாம் எதுக்குள்ள வந்திருக்கீங்க? அரவாக்காடு, வெளில போங்க. போங்க போங்க போங்க. வரையில மிதிக்கவா உங்களை? போமா. பேபி, நீ கவலைப்படாத. அங்க வா, பாய் இருக்குல்ல, உட்காரு. இன்னைக்கு என்ன நாள்? பேபி உட்காரு. பேபி உட்காரு. பேபி, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. இங்க பாரு, இன்னைக்கு நம்ம வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ற நாள் பேபி. இப்ப போல நல்லா இருக்கலாமா? ஜாலியா இருக்கலாம் ஏன் டால் பேபி? ஏன் பேபி, அந்த அருண் உனக்கு சுத்தமா செட் ஆக மாட்டான். அவனும் அவன் தாடியும் நல்ல தூங்குன மூஞ்சி. இங்க பாரு, அவங்கிட்ட பணம் இருக்கு, அவ்வளவுதான். என்னைய பாரு பேபி, இங்க பாரு. இன்னசென்ட் முகம், காமெடி பேச்சு, ஆக்டிவான நட, ஹைட்டு, தோரணை, என் வசிய குரல். பேபி, காலேஜ்ல எத்தனை பொண்ணுங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா? என் சிரிப்புக்குன்னு என்னைய சைட் அடிக்க நிறைய பொண்ணுங்க வரும்.
உனக்கு தெரியாதுல்ல, இந்த தெருவுலயே நிறைய பொண்ணுங்க என்ன லவ் பண்ணுச்சு பேபி. பேபி எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க பேபி. உனக்கு ஏன் புரிய மாட்டேங்க? அத்தனை பேரையும் ஓரம் கட்டிட்டு உன் பின்னாடி ஏன் வர்றேன்? ஏன்னா எனக்கு உன் மேல ட்ரூ லவ் பேபி. உன் மேல உயிரா இருக்கேன். புரியலையா? இங்க பாரு, எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். புரிஞ்சதா? யார் இந்த கரடி? டேய் கரிகாலா, ஏய் என்ன என்ன உனக்கு ராத்திரி நான் என் வியாபாரத்தை பார்க்காம இருப்பேனா? என் வியாபார பொருளை எல்லாம் இங்க கொண்டு வந்து வச்சு தொலைச்சுட்டேன். வாசல்ல காசு முத்தண்ணே வந்து நின்னு 4 பாட்டில் கேக்குறான். எடுத்து போய் கொடுத்து காசு பார்க்க வேணாமா? ரொம்பத்தான் பண்றியே. என்னதுடா அது? மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. இன்னும் ஒன்னும் ஆரம்பிக்கலையா? பேசிக்கிட்டு தான் இருக்கியலா? உங்க அப்பன மாதிரி நீ மங்கனியாத்தான் இருக்கியடா. போ போ போ. என்னத்த போ. அங்க ஏன் போற? தான் அழுதுகிட்டே இருக்கோம். திண்ணி பண்டாரம் போய் தொலை போ. பேபி வெரி சாரி. இனி நோ டிஸ்டர்பன்ஸ். விடிய விடிய நம்ம என்ஜாய் பண்ணலாம். இல்லற வாழ்க்கை இனிதே ஆரம்பம். சிரி பேபி. என்ன சொல்லு? ப்ளீஸ் விடு, எனக்கு கொஞ்ச நேரம் விடு ப்ளீஸ். என்னால முடியல, தலை சுத்துது. தலை சுத்துதா? ஐயோ, காலையில இருந்து நீ சாப்பிடாம இருந்தல்ல, அதான் இது பழம். இந்தா பழத்தை சாப்பிடுவியா? அப்புறம் உனக்கு எனர்ஜி ஸ்டாமினா எல்லாம் கிடைச்சிரும்ல. கொஞ்சம் 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 கொஞ்சம். எனக்கு வேண்டாம். வேண்டாமா? அத நான் சாப்பிடுறேன். எனக்கு ஃபுல் எனர்ஜி கிடைச்சிடும். அப்புறம் என்ன? வா பேபி கொஞ்சம். கரிகாலா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லு சொல்லு சொல்லு. உனக்கு ஹெல்ப் பண்ண தானே புருஷனா இருக்கேன். ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் தனியா விட்டுட்டு போறியா? பேபி ஃபர்ஸ்ட் நைட்ல பொண்டாட்டிய எந்த கிறுக்கனாவது தனியா விட்டு போவானா? நான் என்ன லூசா? கரிகாலன் ப்ளீஸ் கரிகாலன், என்னால முடியல. எனக்கு தலை வலிக்குது, உடம்பெல்லாம் நடுங்குது. ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, என்ன விட்டுட்டு கொஞ்ச நேரம் போ ப்ளீஸ் கரிகாலன். எனக்கும் தான் உடம்பெல்லாம் நடுங்குது. உனக்கு என்ன தலைவலி ஜுரமா? இல்ல இல்ல, நீ கொஞ்ச நேரம் போயேன். பேபி ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு எப்படி பேபி விட்டுட்டு போவேன்? ப்ளீஸ் கரிகாலா, கொஞ்ச நேரம் போ. எனக்கு முடியல, நீ போ. சரி இரு. இங்க பாரு, நான் உனக்கு ஆறுதலா சப்போர்ட்டா இங்கே படுத்துக்கிடுவேனா? இல்ல, நீ கொஞ்ச நேரம் வெளியில போ ப்ளீஸ். போக மாட்டேன் பேபி, இங்கதான் இருப்பேன். உன் கூட இருந்துட்டு பூனை மாதிரி காலையே சுத்தி கிடப்பேன். கரிகாலன் போ கரிகாலன். பேபி உன்னை விட்டுட்டு போனா என்ன மாதிரி முட்டா பைய எவனுமே இருக்க மாட்டான். நோ பேபி, நான் போக மாட்டேன். இங்கதான் தூங்குவேன். போ கரிகாலன், உன் கால்ல கூட விழற, நீ போ ப்ளீஸ். கால்லலாம் விழ வேணாம், நான் இங்கதான் இருப்பேன். பாப்பா ஃபர்ஸ்ட் நைட் பாப்பா, நமக்கு கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ பாப்பா. இங்க பாரு. நீ இப்ப போறியா இல்லையா? மாட்டேன் மாட்டேன் மாட்டேன், நான் போக மாட்டேன். இப்ப போறியா இல்லையா? பேபி நீ இப்ப போறியா இல்லையா? மாட்டேன் மாட்டேன் மாட்டேன், நான் போக மாட்டேன். போறியா இல்லையா? பேபி எதுக்கு கத்தி எடுக்கிற? எதுக்கு கத்தி? படாத, உன்னை எதுவும் பண்ண மாட்டேங்க. என்ன நானே அறுத்து இப்ப போ. ஓ நோ. சரி 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 சரி, நான் போறேன். சரியா போறேன். ஆனா பேபி, நான் வெளில போனா எங்க அம்மா விளக்கு மாத்தாலே அடிப்பா. நான் ஓரமா இங்க படுத்துக்கிட்டேனே. ப்ளீஸ் நீ அவங்கள சமாளிச்சுக்கோ. எதையாவது சொல்லி இப்ப போ. நான் போணுமா? சரிக்கல்ல, நீ இப்ப போறியா? நான் அறுத்துக்கவா? நான் போறேன் 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 போறேன். பூவெல்லாம் வேஸ்டா போச்சு. எங்க அம்மா பார்த்தா வையும். ஆதிர, இது வேணாம், என்கிட்ட கொடுத்துரு. நீ தூங்கு. தலைவாணி எங்கன வச்சு தூங்குன. இங்க தூங்கு. பசிச்சதுன்னா இதை எடுத்து சாப்பிட்டுக்க. காலை நீட்டி தூங்கு. நான் போயிடுறேன், வெளியில இருக்கேன். சரியா? எங்க அம்மா எங்க இருப்பான்னு தெரியலையே. தூங்கிட்டான்னா சந்தோஷம். பேய் மாதிரிலாம் இருப்பா. பேபி கதவு பூட்டிக்கன. நான் இங்கேயே இருக்கேன். லவ் யூ நைட்.
ஆமாம் சார், நான் உங்கள் ஆஃபீஸுக்கு வந்துடுறேன் சார். அங்கே வச்சு பேசிக்கலாம். ஆமாம், நீங்கள் நானும் தனியாக உட்காந்து பேசணும். வீட்லையா சார்? எங்கள் வீடெல்லாம் வேண்டாம் சார். கல்யாணத்தில் நடந்த கூத்தெல்லாம் பார்த்தே இல்லை. ஆமாம், எங்கள் வீட்டில் ஆளுகளை மட்டும் இல்லை, எங்கள் வீட்டு சோறையே நம்ப முடியாது. பெரிய துரோகத்துக்கு மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால் இங்கேலாம் வேண்டாம், ஆஃபீஸ்க்கு வரேன், உங்கள் ஆஃபீஸுக்கு, அங்கே வச்சு பேசிக்கலாம். என்னடா அது வேற எவன்ட்டியோ பேசிக்கிட்டு இருக்கானா? சரி சார், சரி சார், சரி சார், ஓகே சார். சார் வைங்க சார், ஒரு ஃபோன் வருது சார், வைங்க சார், நாளை காலையில் பார்ப்போம் சார். ஏமா, நான் வேற ஒரு காலில் பேசியிருக்கேன்னு தெரியுதுல்ல, திருப்பி ஏமா அடிச்சுட்டே இருக்க? இந்த தலைவலியை ஏன் தலையில கட்டி விட்டுவிட்டு நீ போன் பேசுறதும் வைக்கிறதுமா இருக்கியே, எனக்கு தான் உசுறு போயிட்டு உசுறு வருது. ஏமா, இப்போ என்னம்மா பிரச்சனை? நேரடியாக சொல்லுமா. உன் தங்கச்சிக்கு ராத்திரி வேணாமா. எது? என்ன இம்பிட்டு தெளிவா சொல்றேன், ஏது எதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? என் மவன் கூட உன் தங்கச்சி குடும்பம் நடத்த மாட்டாளாம். ரூமை விட்டு வெள்ளை துரத்தி விட்டா. இந்த நியாயத்தை நான் யார்கிட்ட போய் கேட்கட்டும்? ஏமா, அதுக்கு நான் என்னம்மா செய்ய முடியும்? இங்கே பாருமா, அது உன் வீட்டு மருமகம்மா. என்னமோ நான் பார்த்துக்கிறேன் பேத்துக்கிறேன்னு பேசுனேன். நான் என்னைக்கு ஆதிரியை உன் வீட்டில் வந்து விட்டு வந்தனோ அன்னைக்கே அவளுக்கு எனக்கு இருக்கிற சம்பந்தம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நீயாச்சு, உன் மருமகளாச்சு. என்ன அண்ணன் பேச்செல்லாம் வெட்டி விடுற மாதிரி இருக்கு. இது எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரலையே. ஏம்மா, வேற எப்படிமா பேச? ஏற்கனவே நான் ஏகப்பட்ட மண்டை குடச்சல இருக்கேம்மா. நீ வேற எரிசல் கிளப்புற மாதிரி பேசாதம்மா. போன வைம்மா, போன வச்சுட்டு வேலையை பாருமா. அப்ப நான் என் வேலையை காட்டவா? இப்பவே ரோட்ல போய் நின்னு குணசேகரன் தங்கச்சி குடும்பம் நடத்த மாட்டாளாம், ராத்திரிக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு நான் ரோட்ல நின்னு கேக்குறேன். அவங்க யாராவது நியாயம் சொல்லட்டும். ஏய், நீ என்ன லூசாமா நீ? பின்ன வேற என்ன செய்ய சொல்ற? என் மவனை ஏமாத்தி இந்த உருப்படாதவளுக்கு கட்டி வச்சேன்ல, இப்ப யார்கிட்ட போய் நியாயம் கேட்கட்டும்? எது ஏமாத்தி கட்டி வச்சனா? ஆமா, ஏமாத்தி தான் கட்டி வச்சிய. இப்ப பாரு, என் மவன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறான். நான் எங்கேயா போய் நியாயத்தை கேட்கட்டும்? ஏய், இன்னைக்கு ராத்திரி நடக்கலன்னா உன் மகன் வாழ்க்கை அதோட முடிஞ்சிருமாமா? என்ன பேசுற நீ? ராத்திரிக்கா என் மவன் 50 வயசு வரைக்கும் காத்துக்கிட்டு நிப்பானா? ஏன் நீ உன் ராத்திரிக்கு 50 வயசு வரைக்கும் காத்துக்கிட்டா இருந்த? இங்க பாரு ராணி, தேவையில்லாத விஷயமெல்லாம் பேசிட்டு இருக்க நீ. உன் தங்கச்சியில அப்படி பேச வைக்கிறா. அவள ஒரு வார்த்தை என்ன ஏது நீ வந்து கேளு. இந்த பாரு, நீ வந்து நியாயத்தை கேக்குறியா என்ன? இப்ப நான் அங்க வரணுமா? ஆமா, வேற யார் வருவா? என் புள்ள இன்னும் எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருக்கணும்னு வந்து சொல்லிவிட்டு போயிரு. ஏமா, நான் சொல்றதை கேளுமா. நாளைக்கு என் வீட்டுல மாப்பிள்ளை விருந்து இருக்குமா, விருந்து கலைக்கிறேன்ல. ஆமா ஆமா, கல்யாணத்தை ரொம்ப முறையா நடத்திவிட்ட. இதுக்கு ஒன்றும் குறைச்சல்ல, மறுவீடு ஒண்ணுதான் கேடு நமக்கு. ஊர்ல அவன் இப்படி எங்கேயாவது கல்யாணம் நடக்குமான்னு என்கிட்ட கேக்குறான். நாக்க பிடிங்கிட்டு சாவா நானு? எவன் கேக்குறேன்? அப்படி கேட்கற பையெல்லாம் சொல்லுமா, குணசேகரன் ஒருத்தர் இருக்கான்னு. அதத்தான் ரோடோட போய் சொல்லிவிட்டு வரேன்றேன். ஏய், இப்ப நான் சொல்றதை கேட்கறியா இல்லையாமா? எதுக்கு மேல மேல பேசிட்டே இருக்க நீ? மறுபடியும் இங்க வரட்டுமா? இங்க வச்சு எல்லாத்தையும் பேசி சரி பண்ணி அனுப்புறேம்மா. அங்கன வச்சு நீ சொன்னா மட்டும் உன் கூட பிறந்த தங்கச்சி கேட்டு ராத்திரிக்கு வந்துருவாளா? ஏய், நான் சொன்னா அவ கேட்பாமா? நாளைக்கு கதிர் வருவாம்மா மாப்பிள்ளை அழைக்க, அவன் கூட அனுப்பி வைமா. கதிர் எதுக்கு? அவளை பண்ணாளுகள் உங்க வீட்டு மருமகளுங்க, அவளுகளை அனுப்பி வைங்க. சரிம்மா, அனுப்பி வைக்கிறேம்மா. இப்ப அதை விடுமா, பொம்பளையில அனுப்பி வைக்கிறேம்மா. சரிதானே? நானே ஏகப்பட்ட மண்டை குடச்சல இருக்கேம்மா, புரிஞ்சுக்கம்மா. உயிரை வாங்காதம்மா. போன வைமா. ஏய், போன வைமா, சும்மா உயிரை வாங்காதம்மா. ஏய், மிளகா முக்க போன வச்சுட்டான்டா. சரி, ஓனானதுக்கு வேட்டிக்குள்ள விட்ட கதையால இருக்கு. இந்த பாடுபடுத்துறா மனுஷனை. ஏம்மா, மாமா என்னம்மா சொன்னாரு? உன்னை பொத்திட்டு போய் படுக்க சொன்னாரு. அவ சொன்னான் வெளியே ஓடி வந்தேல்ல, போய் தெருவில் படுப்போம். உன் மச்சான் வீட்ல இருந்து விருந்தலைக்கு வருவாங்களாம். அது வரைக்கும் உன்னை போய் ரோட்ல போத்திட்டு படுக்க சொன்னாரு. கடவுளே, கல்யாணம் முடிஞ்சும் எனக்கு இப்படி ஒரு சோதனையா? கல்யாணத்துக்கு தான் இம்புட்டு நாள் கஷ்டப்பட்டோம், இப்ப ஃபர்ஸ்ட் நைட்டுக்குமா? நான் என்ன செய்வேன்? தர்ஷினி, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாடி. கிச்சன் தான் பூட்டிருக்கே சித்தி. இந்த டைனிங் டேபிள் மேல இருக்கும், கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன். போ. அம்மா பசிக்குதுமா. இந்த கிச்சனை தான் பூட்டி வச்சுட்டு போயிருக்காருல உங்க பெரியப்பா. எங்களுக்கு தண்டனை கொடுக்குறேன்னு அதை பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டாரு. அது எங்களுக்கு ஜாலி தான், உங்களுக்குலாம் தான் கஷ்டம். ஆம்பளைகளுக்கு என்னடி கஷ்டம்? இந்தா பந்தாவா வண்டியை தூக்கிட்டு வேலைன்னு கிளம்பிட்டாங்க.
நடுச்சாமத்துல இதுகளுக்கு என்ன பேயாடுற வேலைய? நல்லா மூக்கு முட்டை தின்னுட்டு வர வேண்டியது. தின்னுபிட்டு வந்து செரிக்கல கறிக்கல நீரை கொண்டா மோர கொண்டாங்க வேண்டியது. ச்சே, மனுஷங்களா இவங்கெல்லாம்? நம்மளை விட குழந்தைங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க. சாப்பிடாம இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அதை கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? இப்படி இந்த கிச்சனை பூட்டிட்டு போயிட்டா என்ன செய்ய முடியும்? அது என்னக்கா வாய் என்ன நமக்கு கிச்சன்லயா இருக்கு? அறிவை கொண்டு யோசிச்சிருக்காங்க பாருங்க. அறிவு அடாக்கா கக்கூச பூட்டாம இருந்தாலும் சந்தோஷப்படுங்க. அங்கனுக்குள்ள உட்காந்து பேச மாட்டோம்ல, அதுதான். அதுல பாத்தீங்களா, தர்சனை மட்டும் கூட்டு போயிட்டாக. ஆம்பளை பிள்ளைய அவன் சங்கடப்படக்கூடாதான், பொம்பளை பிள்ளைங்கள நம்மளோட உட்காந்து சங்கடப்படணும். என்ன புத்திக்கா இந்த ஆளுக்கலாம்? சி, பேசிட்டே இருக்காதம்மா, பசிக்குதுமா. மதியமும் சாப்பிடவே இல்லம்மா. இந்த தண்ணிய குடி. பாவம். இதுக்கு மேல உனக்கு பசி இருக்க கூடாது, நான் மந்திரம் தான் போடணும். ஆதிராத்த போனதுல இருந்து எதுவுமே சாப்பிடல. எனக்கும் தான் பசிக்குது. ஏண்டி புள்ள? இந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துக்க. கண்ணு, பிஸ்கட் தட்டுமா? பிஸ்கெட்லாம் வேணாம். ஐயா அக்கா, அது பிஸ்கெட் எல்லாம் திங்காதுக்கா. இல்லாததை கொண்ட கல்லால் அடிப்பேங்கோ. இவங்க வந்துட்டாங்க. சக்தி, அதை கொடு. தாரா, இந்தா என்ன சித்தி? சாண்ட்விச். ஐ சாண்ட்விச். அக்கா, என்னங்க? நந்தினி, இந்தா நீ சாப்பிடு. சாப்பிட்டு கொடுங்கக்கா. நான் இந்த சாப்பிடு. சாப்பிட மாட்டேன், எடுத்துக்கங்க. நான் அவகிட்ட இருந்து எடுத்துக்கிறேன். ஏய் ஜனனி, இதெல்லாம் என்னது? மளிகை சாமானும் வீட்டுக்கு தேவையான பொருளும். என்னம்மா நீ? இதுக்காண்டி இந்த நேரத்துக்கு நீங்க கடைக்கு போகணுமா? என்கிட்ட கேட்டா எடுத்து தர மாட்டோமா? எப்படி கிச்சனை உடைச்சி உள்ளார இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுப்பீங்களா? லுக்கு விடாதீங்கக்கா. இனிமே அந்த ஆளு காத்து கூட இவங்க மேல படக்கூடாது. அதுல நான் உறுதியா இருக்கேன். நமக்கு தான் வக்கு இல்லை, இவர் வீட்டுல பொங்கி திங்குறோம். இவங்களுக்குன்னு தலையெழுத்து. அவர் கையை நம்பணுமா? ஜனனி, நீ எடுத்த முடிவு சரிதான். அதுலயே ஸ்ட்ராங்கா நில்லு. உனக்கு கோவம் வந்தா என் மேல வந்து பாய்விய. அவரை சார்ந்து இருக்கணும்னு நான் சொல்லலடி. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்க்கா, இருக்கட்டும். இனி சக்தியும் ஜனனியும் கோடி ரூபாய் கொடுத்தா கூட இந்த நன்றி கிட்ட வீட்டுல இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். ஓடி ஆடி அவ்வளவு பார்த்து சலிச்சு போயிருக்கு. ஆனா அண்ணன் அம்மா நீ எல்லாம் இவ மேலதான் பாயிறாங்க. தேவையா இவளுக்கு இதெல்லாம்? அத்தை, வாமா, பார்த்து வாமா. வாங்க. கை பிடி. பார்த்து. உட்காருப்பா. அத்தை, சாப்பிட்றீங்களா? உங்களுக்கும் பொட்டலம் சாப்பாடு தான். உங்க மகனோட உபயம். சனனி, வா வாடா, உட்காரு. சக்தி, என் வார்த்தை கண்டு திரும்ப வந்தே இல்ல. ரொம்ப சந்தோஷம்ப்பா. சின்ன பிள்ளைல இருந்து உன்னை பார்க்குறப்ப எல்லாம் கவலையா இருக்கும். கடைசியா பிறந்த பையன் நீ இப்படி மந்த புத்தியா இருக்கானே, விவரமே இல்லாம எடுப்பார் கைப்பிள்ளையா இருக்கானே, எப்படி பொழைக்க போறான்னு கவலையா இருந்தேப்பா. நான் பெத்ததுலயே இப்ப நல்ல பிள்ளையா இருக்கிறது நீ ஒருத்தந்தாப்பா. அழுகாதம்மா. காலம் கடந்துதான் எனக்கு புரியுது. ஐயா, நீ இப்படியே இரு, அதான் எனக்கு வேணும். என்ன உருக்கமா பேசுது? தெரியல. தங்கச்சியை மட்டும் விட்டுறாத. அவ கோவத்துல பேசினாலும் சரி, அழுது புரண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சரி, உன் ரத்தமையா. நான் முழுசா நம்பிக்கை வச்சிட்டு இருக்கிறது உன் மேலதான். அவளை நல்லபடியா பாத்துக்கையா. அம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. இப்போ எதுக்கு இதெல்லாம் நீ பேசணும்? அழுகாதம்மா. பேசுற நிலைமைக்கு கொண்டாந்து விட்டாங்களேப்பா. சரி, உங்க அண்ணன் கிட்ட சொத்து வேணாம் பணம் வேணான்னு சொல்லிட்டு அடுத்து என்ன செய்ய போற? ஜனனி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காம்மா. பேங்க்கில் லோன் போட்டிருக்கோம், அதை பார்க்கறதுக்கு தான் போயிருந்தோம்.
பணமா? என்னதுமா இது? மா, இது வச்சுக்க ஐயா. இதெல்லாம் ஆதரவு கொடுக்கறதுக்காக நான் சேர்த்து வச்சேன். இனிமே அவளுக்கு கொடுத்து பிரயோஜனம் இல்லை. நீ வச்சுக்கையா. மா, இதெல்லாம் வேண்டாமா. நீ ஏன் யோசிக்கிறேன்னு எனக்கு விளங்குது. இது உங்க அண்ணா சம்பாத்தியத்துல வாங்கினது இல்ல, எங்க அம்மா எனக்கு கொடுத்தது, உங்க ஐயா வாங்கி போட்டது. வச்சுக்க. நல்ல முன்னேறி வந்த பிறகு உன் தங்கச்சிக்கு செய். நான் சொல்ல வேண்டியதில்லை, நீ செய்வே, எனக்கு தெரியும். இப்ப வச்சுக்கையா.